பாலு, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. அவ நினைச்சது நடத்தியா காட்டுறவ, அராஜகமா பேசுறவ, அமைதியா பேசிட்டு போறாள. அப்போ நீங்க அவளுக்கு பயப்படுறீங்களா தலைவர? பாலு, நாலா பக்கமும் யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தது. இதே நீ என் இடத்துல இருந்து பாரு, உனக்கு அந்த கஷ்டம் புரியும். நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு தான் உங்களை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோம். அறிவுக்கரசி ஆட்டத்துக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது தலைவர. உள்ள போனவ வெளியே வரமாட்டான்னு தானே நினைச்சோம். அவ வெளியே வந்து அவ பவரை காட்டல. கேஸ் வாதாடின வக்கீல்ல இருந்து IPS ஆபீஸ் வரைக்கும் அலறி போயிருக்காங்க. நீ சொன்ன நான் உங்க ஜாதிக்காரனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டேன்ல, இந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்தான. ஆணி வேறையே அசைக்கிறீங்கள தலைவர. நாளைக்கு என் ஜாதிக்காரன் பதவியில இருக்கும் போது நான் மட்டும் என்ன விரல் சூப்பரதா? கொஞ்சம் புரிஞ்சுக்க பாலு, பொறுமையாரு. அவளாலையும் அவ தம்பியாலையும் என்னைக்கும் அடங்கி இருக்கவே முடியாது. ஏடா கூட பண்ணட்டேன், அதையே காரணம் வச்சு உனக்கு சீட்டு கொடுத்துறேன். வார்த்தை மாறிடாதீங்க தலைவர. உங்க வார்த்தையை மதிச்சுதான் இப்ப நான் வாயை மூடிட்டு போறேன். பாய், ஊரெல்லாம் வெட்டு குத்து ரவுடி சென்னு அக்காலும் தம்பியும் ஆடிட்டு இப்ப வந்து சீட்டு கொடுங்கறா. இவளை நம்பி நான் சீட்டு கொடுத்தா இந்த ஊர் மத்தியில என் பேர் என்ன ஆகுறது பாய்? ஏதோ சில வேலையில முடிச்சு கொடுத்தாலேன்ட்டு அவ கூட கொஞ்சம் சமாசம் வச்சுக்கிட்டது நல்ல பாம்பு காலில் சுத்துற கதை ஆயிடுச்சு பாய். நீங்க ஏன் தலைவரை கண்டதை நினைச்சு கவலைப்படுறீங்க? ஜெயிக்க போறது பாலுதான். ஆனா அதுக்கப்புறம் அவளை உயிரோடையே இருக்க விட மாட்டேன். என்னவோ பண்ணு பாய், பாலுவை ஜெயிக்க வச்சு நீ யாருன்னு காட்டு. அவ மட்டும் ஜெயிச்சுட்டா ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டா. என்ன எதுக்கு வர சொன்ன? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி என்ன பத்தி விசாரிச்சிங்களாமே. இல்லையே. நான் எங்க போனாலும் என் பின்னாடி வர்றது, அங்க வந்து என் முன்னாடி நிக்கிறது. ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது பாத்திருப்ப. ஆமா, நானும் ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது தான் பார்த்தேன். என்ன நக்கலா? இப்ப எது கூப்பிட்டா அதான் சொல்லு. இனிமேல் என் பின்னால எல்லாம் வராதீங்க, அத சொல்லதான் கூப்பிட்டேன். சரி, வரல. நான் எங்க போறேன்னு சொல்லிடுறேன், அங்கே வந்துருங்க. எஸ், ஐ திங்க் ஐ மீன் லவ். நான் சொன்னதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லையே. தெரியுது, நீ கொஞ்ச நாள் ஏன் பின்னாடி சுத்து, அப்புறமா பார்க்கலாம். பின்னாடி எல்லாம் சுத்த முடியாது, வேணும்னா கூடவே வரேன். அக்கா அக்கா, உன் அரசியல் ஆசைக்க ஆப்பு வச்சாங்கா. ஆப்பு என்னடா சொல்ற? அக்கா, இது நான் சொல்லக்கா, இது மேலிடத்துல வந்த தகவல்கா. அந்த பாலுக்கு தான் ஜெயிக்கிறதானா வாய்ப்பு இருக்கான். என் ஊர்லயே என்னை எதிர்க்க ஒருத்த முளைச்சு வந்திருக்கானா? நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன்னு தோணும். முளைச்சவன் இல்லக்கா, உன்னை அழைக்கணும்னு நினைச்சவன். இதெல்லாம் அந்த அன்போட வேலைதான்க்கா. ஆனா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அரசியல்ல அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம்க்கா. எனக்கு புத்தி சொல்ல நீ ஒன்னும் புத்தரம் கிடையாது. அத கேட்டுட்டு நான் ஒன்னும் கேனச்சம் கிடையாது. இந்த அறிவு கரிசிக்கு ஒரு வேலை அறிவு மங்கி போச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த அரசியல் ஆசையில நம்ம அராஜகத்தை கம்மி பண்ணோம்ல, அதான் நம்ம பண்ண தப்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கா. இந்த பதவி ஆசை பாதையில வந்ததுலடா, நான் பிறந்ததுல இருந்தே வந்ததுடா. சும்மா விட மாட்டான்பே, விட மாட்டேன். சொல்லுங்க. என்ன மீட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வணக்கம் எதிர்கட்சி வேட்பாளர் பாலு அவர்களே. வெற்றி வேட்பாளர் பாலுன்னு சொல்லு. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாப்போம். ஏன் முன்னாடி நின்னு பேசினா அந்த யமங்கிட்டே நின்னு பேசுறேன்னு தெரியாதா பாலே? எல்லாத்துக்கும் துணிஞ்சவன்
எவனுக்கும் பயப்பட மாட்டான், அந்த யமனுக்கும் பயப்பட மாட்டான். எல்லாம் அந்த அன்பு இருக்க தைரியத்துல பேசுறியா? மக்கள் மத்தியில இருக்கிற அன்பு, அந்த தைரியத்துல பேசுறேன். உன் அண்டர் கிரவுண்ட் வேலையை மக்கள் முன்னாடி வெளிச்ச போட்டு காட்டவா? நீ மட்டும் தான் சொல்லுவியா? உன் பழைய பஞ்சாங்கத்தை மக்கள் முன்னால படையல் போட்டா உன் கதை என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் கண்ணுல தெரியுதே தோல்வி பயம், அத தெரிஞ்சுதான் பேசுறேன். டே பாலு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறுநாள் உனக்கு ஊத்துறேன்டா நான் பாலு. அராஜகம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அரசியல் பண்றது கஷ்ட அறிவு. வரட்டுமா சுயேட்சை வேட்பாளர் அவர்களே? சார் வணக்கம் சார். பாலன் அனுப்பிச்சாரு வர 28ஆம் தேதி எங்க ஜாதி ஊர்வலம் பெரிய அளவுல நடத்தலான் இருக்கிறோம். முதல்ல பர்மிஷன் எங்க வீடு தேடி வரும், இப்ப நாங்க வர வேண்டியதாயிருச்சு. பரவாயில்ல, பர்மிஷன் கொடுத்தீங்களா? மற்ற வேலையில பாப்போம். எனக்கு ஜாதினாலே பிடிக்காது, இதுல பெர்மிஷன் வேறையா? மரியாதையா போயிரு. சார் இந்த விஷயம் ஜாதிக்காரனுக்கு தெரிஞ்சதா உன் வீட சுடுகாடாயிரும் சார். என்னடா பெரிய ஜாதி? உன்ன மாதிரி ஜாதி வீறு பிடிச்ச நாடே நாசமா போகுதுடா. படிக்கிற குழந்தையில இருந்து பாடையில போற வரைக்கும் ஜாதி வீறு பிடிச்சு அலையறீங்க. இன்னொரு தடவை ஜாதி கீதின்னு வந்த நாதி இல்லாம போயிடுவேன். மரியாதையா போயிடுங்க, இல்ல உள்ள தள்ளி உடுப்பு அவுத்துருவேன். சார் நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணனாவது ஒண்ணனாவது போட வழிய. நான் கூப்பிட்டதுக்காக என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். பரவாயில்ல, எதுக்கு வர சொன்னீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விநாயக் சார் வந்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ரவுடிசம் குறைஞ்சி மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு தானே அரசாங்கம் யூனிஃபார்மும் கொடுத்து சம்பளமும் கொடுக்கறாங்க. அறிவுக்கரசி தம்பின்னு தெரிஞ்சும் நடுரோட்ல வச்சு அடிச்சிருக்கீங்க. அவளை ஏத்து நின்ன துணிச்சலை நான் பாராட்டுறேன். மக்களை பயமுறுத்த நினைக்கிற யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் டீல் பண்ணுவேன். சார் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. எலெக்ஷன்ல இந்த தொகுதியில நான் தான் ஜெயிக்க போறேன்னு மக்கள் இந்த சர்வே ரிப்போர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கு. சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால எலெக்ஷன் நடக்கூடாம பண்றதுக்கு அறிவுக்கரசி பிளான் பண்ணுவா. பயப்படாதீங்க சார், அதை நான் பாத்துக்கிறேன். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவளையும் அவ தம்பியும் அவங்க கூட்டாளியும் பழைய கேஸ போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். எலும்பு துண்டை தூக்கி போட்டதும் வாளாட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன வீட்டு நாய் நினைச்சியாடா? வேட்ட நாய்டா, சங்க கடிச்சு துப்பிடுவேன். அடிச்சு ஜட்டியோட ஓட விட்டுருவேன். உன் பணத்திமுற வேற எங்கேயாவது காட்டு. விநாயக், யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஜாதிக்காரனுங்களை கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற தரங்கட்ட அரசியல்வாதி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை நேருக்கு நேரம் நின்னு சவால் விட்டுருக்கா, நீ என்னடானா பொம்பளை மாதிரி முதுகுக்கு பின்னாடி நின்னு குத்த பிளான் பண்றியே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. என்ன விநாயக், அறிவுக்கரசிக்கு நீயும் பயப்படலையா? என்ன பாலுன்னு நினைச்சியா? விநாயக், வெற்றி விநாயக். உன் படம் காட்டுற வேலையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது காட்டு. பாத்தா, நீ எல்லாம் ஒரு அடியாளு. வாமா. நான் தலைவரே, நீங்க இருக்க இடத்துக்கே என்ன வர வச்சிட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லம்மா. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஆமா, எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்ட பாலு கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். என்னம்மா அது செயற்குழுல எடுத்த முடியுமா? செயற்குழு எடுத்த முடிவுன்னு சாக்கு போக்கு சொல்றீங்க? இங்க பாருங்க தலைவரே, நான் சுத்தி வச்சு பேசலாம் நினைக்கல. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். அறிவிப்ப 1000 பேர் முன்னாடி தானே அறிவிப்பீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், உன் தம்பியும் உன் தம்பி கூட இருக்க ஆளையும் அடக்கி வைக்கின்னு. நீ எங்க கேட்ட? அதனால இப்ப அந்த தொகுதி உனக்கு எதிராக மாறிடுச்சு. தலைவரே,
நானும் என் பசங்களும் இல்லன்னா என் ஏரியால உன் கட்சி கொடியே பறந்திருக்காது. அத மறந்துட்டு பேசுறீங்களா? இப்ப முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? எலெக்ஷன் டைம்ல அமைதியா இருந்து ஆதரவு திரட்டணுமா, எதிரிய கூட நண்பனாக்கணும், மக்கள் மத்தியில நல்ல பேரை காமிக்கணுமா. அந்த ஓனிலாம் எனக்கு தெரியும். அதனாலதான் அடங்கி போயிட்டு இருக்கேன். இல்லனா ஒருத்தைய முன்னாடி நிக்க முடியாது. அம்மா பாலு உன்னை விட 12,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பான்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுமா. நான் தலைவரே, அலூர குழந்தைக்கு முட்டாய் குடுக்கற மாதிரி இருக்கு உங்க சர்வே ரிப்போர்ட். சரிமா, அடுத்த எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு குடுக்கறமா. தர முடியாது சொல்லிட்டு போ. இங்க பார், உன் கட்சி ஜெயிக்க சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சீட்டு கேட்டேன். இனிமே உன்னை நம்புறது வேஸ்ட். என் தொகுதியில நானே சுயேட்சா நின்னுக்கிறேன். என்னை எதிர்த்து நிக்கிற எல்லாரோடையும் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சு காட்டுறேன். அறிவு கரசி என்னையே அலட்சியப்படுத்திட்டல, அனுபவிப்பான்பே. சொத்த வந்தது சங்கர்த்துவேன். வட்டான்பே வாங்கடா. என்னக்கா டென்ஷனா இருக்க? முகெல்லாம் வாடி போயிருக்கு. ஏதா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. தனிச்சு நிக்கிறேன், தைரியமா வந்துட்டேன். ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா என் தலையை நீதான் எடுக்கிற. அக்கா, என்னால அந்த ஊருக்குள்ள தலை குனிஞ்சு நடக்க முடியாது. நீ எடுக்க மாட்ட. டே சகா, நீதான் எடுக்கிற. அக்கா சொல்ற, நீதான் எடுக்கிற. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? இந்த எலெக்ஷன்ல செலக்ஷன் பண்ணி பசங்களை இறக்கி இருக்க. கள்ள ஓட்டு போடுறதுல இருந்து காசு கொடுக்கற வரைக்கும் நம்ம பசங்க எல்லாம் புல்லட் மாதிரி வேலை செய்வானுங்கக்கா. எதிர்த்து எவன் ஓட்டு போட வந்தாலும் அவன் வரல நான் எடுக்கிறேன்க்கா. தயா, வெள்ள எடுத்தாலும் கை எடுத்தாலும் கேஸ் ஒண்ணுதான். எது வந்தாலும் நாம முந்திப்போம். அப்பதான் நம்மள எதிர்க்க உனக்கு தைரியம் இருக்காதுல்ல. எலெக்ஷன் புத்த நான் காத்தாட விடுறேன். அதையும் மீறி எவனா ஓட்டு போட வந்தா அது நம்மளாதான்க்கா இருப்போம். நம்ம தான் இருப்போம் இல்ல, நம்ம தான் இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கா? சகா வாடா என் கூட. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.